இந்த ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் அந்த ஒரு தருணம் இருக்குது இல்லைங்களா, அது நிச்சயமாக நம்முடைய தமிழ் திரையிசை உலகோட ஒரு பொன்னான தருணங்களில் ஒன்றுன்னு சொன்னால் மிகையாகாது. 4 மிகப்பெரிய ஜாம்பவான்கள் ஒரே ஃப்ரேமில் குறும்புத்தனத்தோட உச்சியில் இருக்காங்க. பி. சுஷீலா அம்மா, ஜானகி அம்மா, மறைந்த எஸ்பிபி அவர்கள், கூடவே ஐயா பி.பி. ஸ்ரீனிவாஸ் அவர்கள்னு சொல்லிட்டு மிக மூத்த லெஜெண்ட்ஸ், ஐகான்ஸ் ஆஃப் இந்தியன் சினி மியூசிக் அப்படின்னு சொல்லலாம். இந்திய திரை இசையின் உச்சபட்ச ஐகான்கள் எல்லாம் ஒரே இடத்துல திரண்டு அவ்வளோ ஒரு குறும்புத்தனமாக சேட்டை பண்ணக்கூடிய அந்த காட்சிகள் காலத்திற்கும் நாம் பேணி காக்க வேண்டிய ஒரு காட்சிகளாக மாறி இருக்கின்றன. இந்த ஒரு கடினமான சூழலில் எஸ் ஜானகி அம்மா அவர்களுடைய இழந்து பல லட்சக்கணக்கான ரசிகர்கள் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அந்த காட்சிகள் ஏனோ மீண்டும் ஒரு முறை அந்த பழைய நினைவுகளை நம்மளை அசப்போட வைக்குது. எவ்வளோ பெரிய ஒரு வாழ்க்கையை, இசை சாம்ராஜ்யத்தை அவங்க நமக்காக விட்டு சென்றிருக்காங்க அப்படின்றத மீண்டும் மீண்டும் நம்மளை நினைக்க வச்சு அதை அப்ரிஷியேட் பண்ண தான் தோணுது. இன்றைக்கி அவங்களுடைய உடலுக்கு தான் நம்ம விடை கொடுக்குறோம். அவங்களுடைய குரல் நம்முடன் தான் இருக்கிறது. தற்பொழுது மைசூருவில் அந்த மகாராஜா கல்லூரி மைதானத்தில் நடக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துட்ருக்கோம். ஒரு பக்கம் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தக்கூடிய நிலையில் தற்பொழுது காவல்துறை அதிகாரிகளுமே கூட மலர் வளையம் வைத்து தங்களுடைய இறுதி அஞ்சலியை செலுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். இன்னும் சற்று நேரத்தில் முழு அரசு மரியாதையோட எஸ் ஜானகி அவர்களுடைய உடலானது அடக்கம் செய்யப்படக்கூடிய நிலையில் அங்கு அதற்கான முன்னேற்பாடுகள் தற்பொழுது முழு வீச்சில் போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. அவங்களோட பண்ணைக்கு சொந்தமான இடத்திலேயே எஸ் ஜானகி அம்மா அவர்களுடைய உடலும் அடக்கம் செய்யப்பட இருக்கிறதா தகவல் வந்திருக்கிறது. ஸோ இன்னும் சற்று நேரத்தில் கல்லூரி மைதானத்திலிருந்து எஸ் ஜானகி அம்மா அவர்களுடைய உடலானது எடுத்துச் செல்லப்பட அங்கே பிரத்யேக வாகனமும் தயார் நிலையில் இருக்கிறது. கர்நாடக அரசுக்கு இது ஒரு மிகப்பெரிய பேர் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். இத்தனை பெரிய லெஜண்டுக்கு ஒரு இறுதி மரியாதையை அவங்க மாநில அரசு முழு மரியாதையோடு அடக்கம் செய்வதற்கு, இறுதிச்சடங்கு செய்வதற்கு வழிவகுத்திருக்கு அப்படின்றது. இது அவங்களுடைய பிறந்த மாநிலமான ஆந்திராவுக்கும் கிட்டாத பேர், அவங்க அதிக காலம் வாழ்ந்த தமிழகத்திற்கும் கிட்டாத ஒரு பேர் கர்நாடக மாநிலத்திற்கு தற்போது கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். ஏற்கனவே பின்னணி பாடகர் மனோ அவர்கள் ஒரு கோரிக்கை விடுத்திருந்தார் இல்லையா, தமிழகத்திலையும் ஜானகி அம்மாவுக்கான ஒரு நினைவு சின்னத்தை நாம் அமைக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கார். அது அரசின் காதுகளுக்கு எட்டும் என்ற ஒரு நம்பிக்கை ஒருபுறம், மற்றொரு புறம் கர்நாடக அரசுக்கும் ஒரு நன்றியை ஏற்கனவே எஸ் ஜானகி அம்மா அவர்களுடைய மருமகளும் தெரிவிச்சிருந்தாங்க. எவ்வளோ பெரிய ஒரு மரியாதையோடு அவங்கள வழி அனுப்பி வைக்கிறதுக்கு கர்நாடக அரசுக்கு அவங்களோடு சேர்ந்து அவங்களுடைய ரசிகர்களுமே கூட இப்போது தங்களுடைய நன்றியை தெரிவிக்க வேண்டிய ஒரு தருணம்னு சொல்லலாம். தற்பொழுது அவருடைய உடலுக்கு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் உடல் அங்கிருந்து எடுக்கப்பட இருக்கிறது. காவல்துறையின் முழு மரியாதையோட உடலானது அடக்கம் செய்யப்பட காத்து கொண்டிருக்கிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.